ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீசன்ஸ் வித் மது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளா ஸ்டைல் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 kg சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மேரினேஷன் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள், சால்ட்டு, சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு 15 minutesக்கு. ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் தான் போட்டேன் மிளகாத்தூள், ரொம்ப போடல. நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் வந்து உரித்து எடுத்துட்டேன். ஒரு 1/4 கிலோ வாங்கியிருப்பேன் சின்ன வெங்காயம். அதை உரிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஒரு 1/2 hour கிட்ட ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குது. இதனாலே கஷ்டப்பட்டு உரிக்க வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சில ஸ்பைஸ்லாம் வந்து வறுத்து அரைக்க போகிறோம். இதுதான் மெயின் ஃப்ளேவரே. நல்லா அடுப்பு வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் மண் சட்டி எடுத்திருக்கேன். நம்ம இதில் வேணால் பண்ணலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 tablespoon மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டுட்டேன். இதெல்லாம் ஃப்ரை ஆகிட்டே இருக்கும் போது 4 குட்டி குட்டி துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். அப்புறம் காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேன், அது ஒரு 10 போட்டுட்டேன். அப்புறம் நம்ம ஊர் குண்டு மிளகா ஒரு 4 போட்டிருக்கேன். இதெல்லாமே நான் 1 kg சிக்கனுக்கு சொல்கிற அளவு. நீங்கள் ஒரு 1/2 kg எடுத்திங்கன்னா அதிலலாம் பாதி போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் வந்து பெப்பர் ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால் பெப்பர் பவுடராக லாஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து வறுக்கும் போதே 1 ஸ்பூன் மிளகும் ஆட் பண்ணி வறுத்துட்டு நல்லா ஒரு வாசனை வரும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும் போது. அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஃப்ரை பண்ணாலும் தீஞ்சிட்டு ஃப்ளேவர் மாறிடும். ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கோகோனட் ஆயில். கேரளா ஸ்டைல்ன்றதுனால கண்டிப்பாக கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம், அதை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். கூடவே கல் உப்பு எவ்வளோ தேவையோ போட்டுட்டேன். அப்புறம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டேன். நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். மண் சட்டியில் சமைக்கிறது வந்து டேஸ்ட் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. மற்ற பாத்திரத்தை விட இது வந்து நல்லா ஈவனாக குக் ஆகிறதால டேஸ்ட் நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 2 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். என்ன இது க்ரீன் கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? என்ன ஆச்சுன்னா, நான் கூட நெட்டில் செக் பண்ணேன். ஏன்னு எனக்கும் ஒரு மாதிரி பயமாயிடுச்சு, க்ரீன் கலரில் ஏதாவது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடுச்சான்னு. பட் அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் ஒரு ஸ்டீல் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சதுனால ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி க்ரீன் கலர் ஆகிருக்கு. இதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்ற மாதிரி வந்துச்சு. 1 or 2 days தான் ஆயிருக்கும் நான் அரைச்சி. பட் அதுக்குள்ளே அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து 1 week கிட்ட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 minutesக்கு அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண சிக்கன் வந்து நல்லா ஒரு பரட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம்ல, அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். நான் அரைச்ச மசாலாலாம் வந்து உடனே ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனில். அந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி ஒரு 2 minutesக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த டைமில் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வேணும்னா சுத்தமாக வாட்டர் ஆட் பண்ண வேணாம். சிக்கனில் விடுற வாட்டரே போதுமானது. இல்லைனா நம்ம வந்து ஒரு செமி கிரேவி இல்லை குழம்பு மாதிரி வேணும்னா நம்ம வாட்டர் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 minutes கொதிக்கட்டும். அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஆஃப்டர் 5 minutes ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் குக் ஆகிருக்கு. லேசாக பரட்டி விட்டுட்டு அகெயின் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். 10 minutes அப்புறம் அகெயின் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சிக்கன் நல்லா பாயில் ஆகி தண்ணி வெளில வந்திருக்கு. இந்த டைமில் நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக போதுன்றதுனால ஒரு 2 to 3 minutes ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். மண் சட்டியில் ஹீட் வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்குது. நம்ம என்ன தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் உள்ள குக்கிங் ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு 5 minutesக்கு அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஹாட் ரைஸோடு சர்வ் பண்ணலாம். ஆஃப் பண்ணி 5 minutes ஆகி இன்னும் கொதிச்சுட்டு தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோதாங்க, நம்ம கேரளா ஸ்டைல் சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு சமைக்கிறதுலையே. டேஸ்டிங் பார்க்க போகிறோம். நம்ம என்ன தான் அவ்வளோ நேரம் 1/2 hour 1 hour குக் பண்ணாலும் சாப்பிடும் போது ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிடுறோம். ஆஹா, கலர் பார்க்கவே செமையாக இருக்கே. இந்த காஷ்மீரி மிளகா போட்டாலே அது ஒரு தனி கலர் கொடுக்குது நேச்சுரலாகவே. ஸோ மேக்ஸிமம் இப்போல்லாம் யாரும் கலர் பவுடரே ஆட் பண்ணுறதில்ல. எனக்கு வந்து சிக்கனில் வந்து பிரெஸ்ட் பீஸ் விட போன் பீஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குது. பட் பிரெஸ்ட் பீஸில் தான் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ எல்லாமே இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப ஹாட்டாக இருக்குது, கையை வைக்க முடியல. ஸோ தொட்டு வைக்கிறேன்.
டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்ம எப்போவுமே யூஸ்வலாக செய்கிறத விட இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செஞ்சோன்னா அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் கோகோனட் ஆயிலில் செய்கிறது சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இருக்குது. நம்ம ரெகுலராக கோகோனட் ஆயில் யூஸ் பண்ண வேணாம், நம்ம இந்த மாதிரி அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணால் எந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமும் வராது. ஓகே காய்ஸ், இந்த ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.